வணக்கம். தினம் ஒரு டிஷ் நம்பர் 54 ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதனால தான் இன்றைக்கி லேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. இது சேமியாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. சேமியாவில் பொதுவாக நம்ம பாயசம், உப்மா இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ ஒரு மொறு ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு நம்ம சேமியா, ரோஸ்டட் சேமியா எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியாவில் கூட செய்யலாம். எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பு சேமியா எடுத்தீங்களோ அதில் இப்போ நான் 2 கப்பு எடுத்ததுனால 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 1:2 அப்படிங்கிற அந்த ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் ஒரு ட்ராப் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அந்த சேமியா வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். அதாவது நல்ல பாயிலிங், தளதளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேமியாவை அதில் சேர்க்கணும். சேமியாவை சேர்த்து நீங்கள் கிண்டும்போது ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ரொம்ப வேக்காடே இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு, அதாவது ஒரு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 4 நிமிஷத்துக்குள்ளார அது ஓரளவுக்கு வெந்திருக்கும். கிறிஸ்பினஸும் கொஞ்சோண்டு இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டிக்கு மாற்றிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணணும். இப்போ அந்த சேமியா உதிரியாக வரணுங்கிறதுக்காக என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, உடனே ஒரு கோல்டு வாட்டர், அதாவது நார்மல் வாட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை நீங்கள் அதில் ஊற்றுனீங்கன்னா உதிரியாக வந்துடும். இடியாப்பம் மாதிரி தான். நம்ம இடியாப்பம் செய்யும்போது இந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அந்த சேமியா வடிகட்டின சேமியாவை நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நான் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் நான் சேர்க்க போகிறேன். இது சேமியா போண்டா நம்ம செய்ய போகிறது. அதனால் இதுக்கு என்னென்ன பொருட்கள்னால், வெங்காயம் நிறையா பொடுசாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான். ஸோ இது எல்லாத்தையும் அதில் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சால் எடுத்து போட்டுற முடியுமா போண்டான்னு பார்த்தா, ஏதாவது ஒரு மாவு சேர்ந்தால் மட்டும்தான் பைண்டிங் டெக்ஸ்டருக்கு வரும். இப்போ அந்த பைண்டிங்காக யூஸ் பண்ணுற மாவு நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், மைதா மாவும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே மைதா மாவு தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மைதா மாவு ஹெல்தி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். மைதா மாவு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக, சவுக்குன்னு இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அதை சேர்க்குறேன். நான் 1 கப்பு சேர்த்துட்டு, ஏற்கனவே நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கோம். கூடுதலாக இப்போ நம்ம இந்த பொருள்லாம் சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சால்ட்டும் நம்ம சேர்த்துட்டு, இதை அப்புறமா நம்ம சூடு கொஞ்சம் இருக்கும், அதனால் நம்ம ஒரு கரண்டியால் நான் இப்போ பிசைகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையால் பிசைஞ்சு இதை பிசையும் போது உங்களுக்கு இது ரொம்ப உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கூடுதலாக மைதா மாவோ அரிசி மாவோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அல்லது 50-50 சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி போண்டாவாக உருட்டி போட வேண்டியது தான். இது பெருசாக நீங்கள் உருட்டிங்கன்னா உள்ளே சரியாக வேகாது, வெளியில் மட்டும் அந்த ஓடு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது மினி போண்டாவாக போடும்போது மட்டும்தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் மெதுன்னும் இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை கொடுக்க முடியும். ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்காக இருக்கேன்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர்ட் நெஸ்ட் மாதிரி இருக்கும். மேலே வெளிப்பக்கம் பார்க்கும்போது குச்சியாக அந்த சேமியா தெரியும் போது பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.